இன்றைக்கி இருக்கிற கல்வி முறை அப்படின்னு சொன்னால் இதனுடைய இந்த கல்வி முறையை புரிஞ்சுக்கிற முடியாமல் இருக்குது. இத்தனைக்கும் நான் வந்து கல்வித்துறை சார்ந்தவன் தான். விடை மட்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய படிப்பு முறைன்னு வந்துடுச்சு. இப்போ போதும், பாஸ் பண்ணணும், முக்கியமாக பாஸ் பண்ணணும். அதுலேயும் இந்த ப்ரைவேட் ஸ்டடி தொடங்கி அப்புறம் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு போகக்கூடிய கோச்சிங் கிளாஸ் வரைக்கும் அவங்க கொண்டு போய் சேர்க்கப்படுவதும் பிள்ளைகள் படிக்கிறப்ப படுற பாடும் பார்த்தா நமக்கு பயமாக இருக்குது. நம்ம அறிவாளிகளை உருவாக்க போகிறோமா அல்லது மதிப்பெண் பெறவங்களை உருவாக்க போகிறோமா? கவிஞர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதுகிற போது ஒரு விஷயம் சொன்னார், புத்தகங்களை குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார். இன்னொரு கவிதை படித்தேன், குழந்தைக்கு பொம்மை வாங்கி கொடுத்தேன், ஒரு வாரமாக பொம்மை பீக்கப்படவில்லை, தலை திருகப்படவில்லை, எனக்கு கவலையாக இருந்தது. இதை ஏன் சொல்ல வேண்டியிருக்கு? இந்த நேரத்தில் சமீபத்தில் ஆனந்தவுடனில் கற்பது உலகளவுங்கிற தொடரை கல்வியாளர் நெடுஞ்செழியன் எழுதி வர்றது நான் தொடர்ந்து படிச்சுட்டு வருவேன். இந்த வாரம் பார்த்த உடனே எனக்கே ஒரு பயமே வந்தது. என்ன அப்படின்னா, இந்தியாவில் குறிப்பாக ராஜஸ்தானில் கோட்டா அப்படிங்கிற ஒரு நகரத்தை பற்றி எழுதுகிறார். அதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்வு பயிற்சிக்காக மாணவர்களை கொண்டு சேர்க்குறதும் அங்கே அவர்கள் எப்படி அதை படிக்கிறதுக்கு அவங்க படுற பாடும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அவர் சொல்ல பயமாக இருக்குது. அதில் வரக்கூடிய ஒரு புள்ளி உரம் என்ன சொல்கிறது தெரியுங்களா? அதீதமான அளவு அங்கே வந்து தற்கொலைகள் நிகழுதுன்னு சொல்கிறாங்க. கண்ணை விற்று ஓவியம் வாங்கி பயனில்லை. பாடம் படித்தா